ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட்டம் மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலமெண்ட் query அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள். இஃப் யூ நோ தி கான்செப்ட் ஆஃப் ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்புங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஒருவேளை ஹேஷ் மேப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் என்னுடைய போன வீடியோவில் ஹேஷ் மேப்னா என்ன, ஹேஷ் செட்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம கிட்ட ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு அரே இருக்கு. ஓகே, டைரக்டா இப்போ இந்த ரெண்டு அரே போயிடுவோம். இது ஏ அரே, இது பி பி அரே. ஓகேங்களா? ஸோ இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ ஆர்குமெண்ட் இஸ் அரே ஆஃப் இன்டிஜர். இங்க வந்து ஒரு அரே ஆஃப் இன்டிஜர் இருக்கும், நிறைய வேல்யூஸ் இருக்கும். பிங்கிறது தான் வந்து query. அந்த query என்னன்னா, இந்த ஒன்னுங்கிறது இந்த ஏ அரேல எவ்வளோ டைம்ஸ் இருக்கோ அதுதான் உங்களோட query. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிளாக நான் ஜஸ்ட் 1 மினிட் வீடியோவை பாஸ் பண்ணி இந்த கொஸ்டினை நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேங்களா? நான் டைரெக்டாக இன்புட் அவுட்புட் ஃபார்மேட்டை வச்சு என்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு அரே இருக்குது, ஏ அரே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஏ அரேல என்ன இருக்குன்னா, இப்போ 1, 2, 3, 1, 1, 2, 5 அப்படின்னு இருக்குது. இப்போ பி அரேல என்ன இருக்குது அப்படின்னா, நான் வந்து 1, அதுக்கப்புறம் வந்து 5, அதுக்கப்புறம் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது என்னுடைய பி. இப்போ இந்த கிவன் அரேவா, எனக்கு இதுதான் query. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய query எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் query என்னுடைய 1 அப்படின்னா 1 எவ்வளோ டைம் இருக்கு அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணணும். எவ்வளோ டைம் இருக்கு? 1, 2, 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ என்னுடைய அவுட்புட் ஆன்சர்ல எனக்கு இந்த 1க்கு நேரம் என்ன வரணும்னா 3. 1 இருந்த இடத்துல 3. ஏன்னா 1ஓட ஃப்ரீக்வன்சி 3. இப்போ 5னா என்னுடைய கிவன் இன்புட் அரேல ஏல 5 எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? ஒரே ஒரு டைம். அப்போ 5க்கு நேரம் ஈக்குவல் ஆன்சர் என்ன வரும்? 1 வருமா? ஸோ ஏன்னா 1 டைம் இருக்கு. அடுத்தது 3 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 3ன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு டைம் இருக்கு. ஸோ இங்கே 3ஓட ஃப்ரீக்வன்சி 1. அப்போ இதுதான் என்னுடைய ஆன்சர். இந்த இதுக்கு கிவன் ஆன்சர் இது. இப்போ இதுவே நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து வேற. இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சேம் அரே இதுதான். ஆனால் பியில் வந்து இப்போ வந்து 5 கேட்டிருக்காங்க, 2 கேட்டிருக்காங்க, 8 கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆன்சர்ல நீங்க என்ன பண்ணணும்? சேம் ஆன்சரை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இங்க எவ்வளோ query கேட்டிருக்காங்களோ அவ்வளோ லென்த்துக்கு உங்களோட ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல இந்த 5 எடுத்துக்கணும். கரெக்டா? இந்த 5 எடுத்து 5 எவ்வளோ டைம் இருக்கு? ஒரே ஒரு டைம் இருக்கு. ஸோ 1. நெக்ஸ்ட் 2 எவ்வளோ டைம் இருக்கு? 2 வந்து எனக்கு 1, 2 ரெண்டு டைம் இருக்கு. ஸோ அப்போ இதோட கவுண்ட் ஃப்ரீக்வன்சி 2. 8 எவ்வளோ டைம் இருக்கு? 8ங்கிறது இங்க இல்ல. ஸோ அதனால ஆன்சர் 0. கரெக்டா? அப்போ 1, 2, 0ங்கிறது தான் எனக்கு ஆன்சர். பார்த்துடலாமா? இப்போ கொஸ்டின் பார்த்துடலாமா? 1ங்கிறது 3 டைம் இருக்கு. ஸோ அதனால எனக்கு அவுட்புட் எக்ஸாம்பிள் அவுட்புட்ல 3 வந்திருக்கு. 2ங்கிறது ஒரே ஒரு டைம் இருக்கு. ஸோ அதனால 1 வந்திருக்கு. இப்போ இந்த இதுல 3 எவ்வளோ டைம் இருக்கு? 3 ஒரு டைம் கூட இல்லை. அதனால 0. 2 எவ்வளோ டைம் இருக்கு? 2 1 டைமா? 2 ரெண்டு டைம் இருக்கு. ஸோ அதனால அவுட்புட் 2. சரி, ஓகே. இப்போ அப்ரோச் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கொஸ்டின் ஓகே. இப்போ அப்ரோச் என்ன, எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, முதல்ல நான் query போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இந்த எலமெண்ட்டுக்கு கீயை வந்து நான் அதோட எலமெண்டாவும் வேல்யூ வந்து அதோட ஃப்ரீக்வன்சியாவும் நான் ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே, இந்த ஹேஷ் மேப்ல கீ அப்படிங்கிறது ஒன்றும் வேல்யூ அப்படிங்கிறதும் நம்ம வைக்க போறோம். கரெக்டா? இந்த கீங்கிறது ஆக்சுவல் இன்டிஜர், ஆக்சுவல் எலமெண்ட் present in A. இந்த வேல்யூங்கிறது frequency of element at A. புரிஞ்சதா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இப்போ இங்க பாருங்க, நான் ஒவ்வொன்றா எடுக்கிறேன் வேல்யூ. ஸோ நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறேன்? இந்த வேல்யூ 1 எடுக்கிறேன். ஓகே, இதுதான் என்னுடைய இன்டீஜர். இப்போ இந்த 1ங்கிற கீ என்னுடைய ஹேஷ் மேப்ல இருக்கா இல்லையா? இதுதான் என்னுடைய ஹேஷ் மேப். உங்களுக்கு ஹேஷ் மேப்ல எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும். கீயும் இன்டீஜர் தான், வேல்யூவும் இன்டீஜர் தான். இப்போ இந்த 1ங்கிற கீ என்னுடைய ஹேஷ் மேப்ல இருக்கா இல்லையா? என்னுடைய ஹேஷ் மேப்ல இல்ல. அப்ப இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? 1, வேல்யூ என்னது? 0 அப்படின்னு நான் போட்டுறணும். ஓகேவா? சாரி, 1, 1. ஏன்னா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன். சாரி, 1, 1 அப்படின்னு நான் போட்டுறணும். ஏன்னா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். கரெக்டா? இந்த 1 அதோட ஃப்ரீக்வன்சி என்னது? 1. ஓகேவா? இதை நான் எப்படி செக் பண்ணலாம் இந்த 1 இருக்கா இல்லையான்னு? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. எய்தர்
கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் திஸ் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா, இல்லைன்னா டைரக்டா 1,1ன்னு போட்டுறணும். இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இருந்ததுன்னா ஆல்ரெடி என்ன வேல்யூ? ஓகே, இப்போ 1 போட்டாச்சு. இப்போ இந்த வேல்யூ இல்ல. அதனால நான் 1,1ன்னு போட்டேன். அடுத்தது 2. 2 என்னுடைய கீ ஹாஷ் மேப்குள்ள என்னுடைய இருக்கா? இந்த 2ங்கிற கீ என்னுடைய ஹாஷ் மேப்குள்ள இருக்கா? இல்ல. இல்லன்னா என்ன பண்ணணும்? 2 அதோட ஃப்ரீக்வன்சி 1ன்னு போட்டுறணும். அடுத்தது 3. 3ங்கிற கீ என்னோடதுல இருக்கா? இல்ல. இல்லன்னா நான் என்ன பண்ணிடணும்? ஸோ அந்த கீயையும் கவுண்ட் ஃப்ரீக்வன்சி 1ன்னு போட்டுறணும். அடுத்தது 1. 1ங்கிற கீ ஆல்ரெடி என்னோட ஃப்ரீக்வன்சில இருக்கு, என்னுடைய ஹாஷ் மேப்ல இருக்கா? இருக்கு. இருக்குன்னா எவ்வளவு டைம் இருக்கு? அதோட வேல்யூ எடுங்க. ஹாஷ் மேப் டாட் கெட் ஆஃப் இந்த கீ. ஓ 1. அதோட வேல்யூ 1. தென் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ கூட சேர்த்து 1னா 2. அப்ப 2ங்கறத எனக்கு அப்டேட் பண்ணிருங்க. புட்ல 2ங்கறத போட்டுறணும். இப்ப வேல்யூ 2 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து திரும்ப என்ன பண்ணுவேன்? இந்த 1ன்னு வருவேன். 1ங்கிறது ஆல்ரெடி என்னுடைய கீழே இருக்கு. எவ்வளவு டைம் இருக்குன்னா 2 டைம் இருக்கு. பிளஸ் இப்ப இருக்கிறதோட கிடைச்சதோட சேர்த்ததுன்னா 3ன்னு நான் வந்து அப்டேட் பண்ணி போட்டுருவேன். 3 அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்தது 2. 2ங்கிறது ஆல்ரெடி இருக்கா? இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? 1. அது கூட இப்ப கரண்ட் வேல்யூ ஆட் பண்ணி 2ன்னு நான் இப்ப போட்டுருவேன். அடுத்தது 5ங்கிறது இருக்கா? 5ங்கிறது இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்றதுனால 5,1 இப்படின்னு முதல்ல நான் ஃப்ரீக்வன்சி செக் பண்ணி வச்சுக்குவேன். ஓகேங்களா? ஹாஷ் மேப்ல கீ வேல்யூ பேர்ல நான் என்ன செக் பண்ணி வச்சுப்பேன்? 1ஓட கவுண்ட் ஃப்ரீக்வன்சி 3, 1ங்கிறது கீ, வேல்யூங்கிறது 3, 2ங்கிறது கீ, 2ங்கிறது ஃப்ரீக்வன்சி, 3ங்கிறது கீ, 1ங்கிறது ஃப்ரீக்வன்சி, அடுத்தது 5ங்கிறது கீ, அடுத்தது 1ங்கிறது ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி முதல்ல ஹாஷ் மேப்ல கீ வேல்யூ பேரை நான் செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும்? ஸோ அதுக்கு முதல்ல எனக்கு ஹாஷ் மேப்பை நான் டிஃபைன் பண்ணணும். ஹாஷ் மேப் என்ன டைப்பு? இன்டிஜர், இன்டிஜர், hm equal to new hash map. இப்போ நான் ஹாஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? ஏல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கணும். ஃபார் இன்ட் ஏ வேல், ஏல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறேன்னா ஏல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறேன். முதல்ல என்ன செக் பண்ணணும்? அந்த வேல்யூ ஹாஷ் மேப்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இஃப் ஹாஷ் மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் அந்த வேல்யூ இருக்கா, நம்ம எடுத்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த வேல்யூ இருக்குன்னா ஒண்ணு பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? இல்லைன்னா அந்த வேல்யூவை ஹாஷ் மேப்ல போடுங்க. ஹாஷ் மேப் டாட் புட் ஆஃப், ஓகே, டைரக்டா அந்த ஏ வேல்யூங்கிறது கீ, அடுத்தது அதோட ஃப்ரீக்வன்சி என்னது? கவுண்ட் ஃப்ரீக்வன்சி 1. ஒருவேளை அந்த வேல்யூ ஆல்ரெடி இருக்குன்னா என்ன பண்ணணும்? அப்பவும் ஹாஷ் மேப் டாட் புட்ல அந்த ஏ வேல்யூவை போடுவோம். பட் ஃப்ரீக்வன்சி என்ன போடுவோம்? கவுண்ட் என்ன போடுவோம்? வேல்யூ எவ்வளோ டைம் இருக்கோ அது கூட +1. ஸோ ஹாஷ் மேப் டாட் கெட் ஏ வேல்யூ +1. அவ்வளவுதாங்க. இப்படி போட்டோம்னா நம்மளால அந்த இதை கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா பார்த்துக்கணும். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி கண்டெய்ன்ஸ் கீ செக் பண்ணி போட்டிருக்கேன். இதை நம்மளால ஒரே ஒரு லைன்லயே போட முடியும். என்னன்னா இங்க பாருங்க, இப்போ 1 2 3 1 1 2 5 1 2 3 1 1 2 5 1 2 3 1 1 2 5. ஓகே, நான் என்ன பண்றேன்? ஹாஷ் மேப்னு ஒன்று எம்டியா கிரியேட்ல இருக்கும். முதல்ல இந்த 1ங்கிறத எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த 1ங்கிறது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாம டைரக்டா என்ன பண்ணுவேன்? கெட் ஆர் டிஃபால்ட், நான் டைரக்டாவே இந்த 1 புட் பண்றேன். ஓகேங்களா? டைரக்டாவே இந்த 1 புட் பண்றேன். என்னன்னு? ஹாஷ் மேப் டாட் புட். ஓகே, 1ங்கிறத போட்டுடுறேன். என்னதான் இருந்தாலும் எத்தனை டைம் இந்த 1ன்னு போட்டாலும் கீ என்னவா தான் இருக்க போகுது? ஒரே டைம் தான் 1ன்னு இருக்க போகுது. எது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்? எனக்கு இங்க இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணணும். அதனால ஹாஷ் மேப் டாட் புட், ஓகே, 1 வேல்யூ என்னன்னு போடுறதுன்னா கெட் ஆர் டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1ங்கிறது ஆல்ரெடி இருக்குன்னா இருக்கிற வேல்யூ கூட +1 ஆட் பண்ணு. இல்லைன்னா 0 கூட 1 ஆட் பண்ணு. இங்க பாருங்க, ஹாஷ் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் இந்த பர்டிகுலர் வேல்யூ, இந்த 1. ஸோ இந்த 1 இருக்குன்னா இருக்கிற வேல்யூ தரும். இல்லைன்னா எனக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ, இல்லைன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. இப்படி நான் போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். அதே கண்டிஷன் தான் போடுறேன். ஒரே லைன்ல போட்டுடலாம். முதல்ல ஹாஷ் மேப் டாட் புட், ஓகே, ஏ வேல்யூவை புட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, எவ்வளோ டைம் புட்டுனா கீ போட்டாச்சு. வேல்யூ எவ்வளோ டைம்னா ஹாஷ் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப், ஓகே, கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப், அதாவது இந்த ஏ வேல்யூ இருந்தா எவ்வளவு வேல்யூ இருக்கோ அது கூட +1. அப்படி இல்லைன்னா எனக்கு 0ங்கிறத கொடுங்க. இதுதான் கெட் ஆர் டிஃபால்ட். இந்த ஏ வேல்யூ இருந்தா எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளோ டைம், அப்படி இல்லைன்னா 0 கொடுத்துருங்க டிஃபால்ட் வேல்யூ. அப்ப இல்லைன்னா என்ன வரும்? இது 0 ரிட்டர்ன் பண்ணும். அது கூட +1 ஆட் பண்ணும்போது 1, ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது 1ன்னு வந்துடும். அடுத்த டைம்ல என்ன பண்ணும்?
நெக்ஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக்கா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 1 ஆட் பண்றோம்னு வைங்களேன், எனக்கு லைனா எல்லாம் 1 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைனா 1 தான் இருக்கு அப்படின்னா இப்ப இதுக்குள்ளேயே எதுவுமே இருக்காது. கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் டைம் 1னா முதல்ல 1 நான் புட் பண்றேன். ஓகே, 1 நான் எடுத்தது புட் பண்ணிட்டேன். வேல்யூ என்ன கொடுக்கறதுன்னா hashmap டாட் கெட்டார் டிஃபால்ட். கெட்டார் டிஃபால்ட்னா என்ன? இந்த 1ங்கிறது ஆல்ரெடி இங்க இருக்கா? இல்லைன்னா என்ன கொடுக்கும்? 0 கொடுக்கும். 0 கூட பிளஸ் 1ங்கிற வேல்யூனா 1. அப்ப இப்ப கீ 1 வேல்யூ 1. திரும்ப இந்த 1 புட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? hashmap டாட் புட் 1ங்கிறத புட் பண்ணியாச்சு. கெட்டார் டிஃபால்ட் இந்த 1ங்கிறது ஆல்ரெடி இருக்குன்னா இருக்கிற வேல்யூ கூட பிளஸ் 1 ஆட் பண்ணி நான் போட்டுருவேன். இல்லைன்னா 0 பிளஸ் 1. அப்ப இருக்கிற வேல்யூ 1 1 பிளஸ் 1னா 2. இப்ப சேம் இதே 1 என்னன்னு ஆகும்? 1 with 2 அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? ஸோ 1 with 2. திரும்ப இந்த 1 வரும்போது என்னது? hashmap டாட் புட் ஆஃப் கீங்கிறது 1, வேல்யூங்கிறது ஆல்ரெடி கெட்டார் டிஃபால்ட் ஆஃப் இந்த 1. இதுக்கான வேல்யூ இருந்ததுன்னா இருக்கிற வேல்யூ கூட பிளஸ் 1 நான் ஆட் பண்ணி திரும்ப புட் பண்றேன். அவ்வளவுதான் இதோட கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் ஒன் லைன் ஆஃப் கோடு ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இந்த 2 if எல்ஸும் இந்த ஒரு லைனும் சேம் தான். ஓகே, இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். hashmap கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி ரெடி. இப்போ இந்த 1 2 3 1 1 2 5க்கு எனக்கு என்னது? 1 3 டைம்ல 2 2 டைம்ல 3 1 டைம்ல 5 1 டைம்லன்னு எனக்கு hashmap ரெடி. இப்போ என்னது? நெக்ஸ்ட் இந்த பி அரேக்கு வருவோம். பி அரே என்னது? 153 153ங்கிறது தான் இந்த பி அரே. 153. ஓகே, இப்போ நான் ஆன்சர் அரே எப்படி இருக்கணும்னா இந்த 1 எவ்வளோ டைம் இருக்குதோ அவ்வளோ டைம் தான் வந்து இந்த பியோட லென்த் எவ்வளவோ அவ்வளோதான் என்னுடைய ஆன்சர் லென்த்தும் இருக்க போகுது. அதுக்கு நான் புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணாலும் சரிதான், இல்ல இங்க இருக்கிற இதுலயே கிரியேட் பண்ணாலும் சரிதான். அப்போ இந்த இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன வரணும்? இந்த கீயோட வேல்யூ எவ்வளவோ அதுதான் இந்த இண்டெக்ஸ்ல வரணும். கரெக்டா? ஒரு பர்டிகுலர் கீயை நான் எப்படி எடுக்கிறது? hm டாட் கெட் ஆஃப் அந்த பர்டிகுலர் கீ என்னது? அந்த பர்டிகுலர் கீ கொடுத்தோம்னா நமக்கு அந்த வேல்யூ வந்துடும். அப்போ 1ஓட வேல்யூ 3. அப்ப 3ங்கிறது தான் இதோட ஃப்ரீக்வன்சி. அப்ப 5ங்கும் போது என்னது? 5ஓட ஃப்ரீக்வன்சி 1. 3ங்கும் போது என்னது? 3ஓட ஃப்ரீக்வன்சி 1. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்ப ஆல்ரெடி பி அரேங்கிறது என்னுடைய ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பி அரேலயே அப்டேட் பண்றேன். நான் புதுசா ஒரு அரேல எடுக்கல. ஃபார் int I equal to 0 I less than b dot length I plus plus. ஓகே, இப்போ இந்த பி அரேக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூஸை எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலாம்? முதல்ல அங்க இருக்கிற வேல்யூ என்ன, அதாவது கரெக்டா அங்க இருக்கிற கீ என்னன்னு பார்க்கலாம். கீ ஈக்குவல் டு பி ஆஃப் ஐ. ஓகேங்களா? ஸோ முதல்ல அந்த பி ஆஃப் ஐல இருந்து கீ எடுக்கிறேன். இப்போ பி ஆஃப் ஐக்கு என்ன கொடுக்கணும்? அந்த பி ஆஃப் ஜீரோக்கு பர்டிகுலரா என்ன கொடுக்கணும்? hm டாட் கெட் ஆஃப் அந்த கீ. அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஓகேங்களா? அதாவது அந்த கீ பர்டிகுலர் கீ எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கீக்குன்னு என்ன ஆன்சரா வரும்? எனக்கு அந்த வேல்யூ ஆன்சரா வருமா? அதுதானே அந்த 0th இண்டெக்ஸ்ல அந்த query இருக்கிற இண்டெக்ஸ்ல அதை தான் அப்டேட் பண்ணணும். நான் வந்து கிவன் பி அரேலயே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து கிவன் பி அரேலயே அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க புதுசா ஆன்சர் அரேன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புதுசா ஆன்சர் அரேன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி அதை கூட ஸ்டோர் பண்ணலாம். இப்ப அவ்வளவுதான். பர்டிகுலர் கரெக்டா அந்த கீ என்னவோ அந்த கீ எடுக்கிறேன். பி அரேல இருக்கிறதெல்லாம் என்னுடைய கீ. அந்த கீ எல்லாம் எடுத்து அந்த கீக்கு பர்டிகுலர் வேல்யூ நான் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கணும் hashmapல அதை வந்து நான் இங்க ஸ்டோர் பண்ணனா முடிஞ்சு போச்சு. சிம்பிள். ஃபைனலா ரிட்டர்ன் பி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். நம்ம அங்க கொடுத்தோம் இல்லையா? முதல்ல என்னென்ன வேல்யூ? 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1 1 2, அதுக்கப்புறம் 5. இப்போ எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 வேல்யூஸ். 7 ஏ வேல்யூ, ஒரு 4 பி வேல்யூ கொடுப்போமா? இல்ல 3 பி வேல்யூ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, ரெண்டாவது வேல்யூ 2, மூணாவது வேல்யூ என்ன கொடுக்கலாம்? மூணாவது வேல்யூ 5 கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 3 2 1 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரா வரணும். ஓகே, இப்போ ரன் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. ரிட்டர்ன் மிஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட். எங்க நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்? லைன் நம்பர் 20யா? ஓகே, நான் இது ஏதோ ஃபார் லூப்குள்ளேயே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் போல. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே ரிட்டர்ன் பண்ணணும். hashmap இந்த ஃபார் லுக்குமே வந்து நம்ம வெளியே தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு ஃபார் லூப் எதுக்காக? hashmap டாட் புட் அந்த இதுக்காக இந்த ஃபார் லூப். அதுக்கப்புறம் இங்க நம்ம பி query எடுத்து ரிட்டர்ன் பண்றோம். ஓகே, இப்போ 3 2 1 வந்துருச்சு. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா 3 2 1
இப்போ நான் இல்லாத ஒரு வேல்யூ கொடுத்தனா எனக்கு என்ன வரும்? இப்போ ஹாஷ் மேப்லயே வந்து இவ்வளவுதான் இருக்கு. 1, 2, 3, 5ங்கிற கீ தான் இருக்கு. இப்ப நான் ஹாஷ் மேப் டாட் கெட் ஆஃப் இப்போ இதுல இல்லாத கீ வந்து 8. 8ன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும்? நல்லுங்கிறது எனக்கு ஆன்சரா வரும். ஆனா ஆக்சுவலா எனக்கு என்ன வரணும்? 0ன்னு வரணும். அப்ப நான் என்ன பண்றது? அதுக்கு பதிலா என்ன பண்றது? அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிடலாம்னா கெட் ஆர் டிஃபால்ட். நான் வெறும் கெட் மட்டும் கொடுத்தேன்னா கீ இருக்கும்போது பிரச்சனை இல்ல, வந்துருது. கீ இல்லைன்னா எனக்கு நல்லுன்னு ஆன்சர் ஸ்டோர் ஆகும். அப்ப எனக்கு கீ இல்லைன்னா எனக்கு என்ன ஆன்சர் ஸ்டோர் ஆகணும்? 0ன்னு ஸ்டோர் ஆகணும். கரெக்டா? இப்ப நான் இல்லாத ஒரு கீயை கொடுத்தேன்னா அதோட ஃப்ரீக்வன்சி 0. அப்ப நான் 0ன்னு சொல்லணும். அப்ப நான் என்ன பண்றதுன்னா hm.getக்கு பதிலா get or default of எய்தர் கீ இருந்தா கீயோட வேல்யூ இல்லைன்னா 0. அவ்வளவுதாங்க. இப்ப நான் வந்து இல்லாதது கொடுத்தா கூட 8ன்னு கொடுத்தா கூட என்னதான் வரும்னு பாருங்களேன். 8ன்னு கொடுத்தா கூட எனக்கு 0 தான் வரும் அந்த இடத்துல. கரெக்டா? இப்ப திரும்ப இங்க ஒரு இல்லாத query 7. 7ங்கிறது இல்ல. அப்ப கூட எனக்கு என்ன வரும்? 0 தான் வரும். 300. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதாங்க. ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.